சவுதி அரேபியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வர இருக்கிறாரு. வருகிறவர் இஸ்ரேலுக்கும் போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுது. இஸ்ரேலுக்கு போறதாக அவர் அபிஷியலா அறிவிக்கல, சில நேரம் அறிவிக்கக்கூடும். அவர் வந்து போனதுக்கு பிறகு நாங்கள் காசா மீதான தாக்குதலை விரிவுபடுத்த இருக்கிறோம். விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் எங்களுடைய தாக்குதலால் நாங்கள் முழு காசாவையும் கைப்பற்ற போகிறோம். காசாவை நாங்க தான் வச்சுக்கிற போறோம். காசாவை கைப்பற்றினதுக்கு பிறகு வெஸ்ட் பேங்க் மேல அட்டாக் பண்ணுவோம். வெஸ்ட் பேங்கையும் இஸ்ரேலோடு நாங்கள் இணைக்க இருக்கிறோம் என்கிற அறிவிப்பையும் அவர்கள் விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் உடனடியாக நாங்கள் அதற்கு யமன் மீது பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகள் நேற்று வெளியிட்டிருந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக எங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்பது நமக்கு தெரியும். எங்கள் மேல அட்டாக் பண்ணுவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களை நீங்க தாக்குவீங்க என்று தெரிஞ்சுதான் நாங்க உங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வருகிற இழப்புகளை நாங்கள் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்கள் மீதான உங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பாலஸ்டைன் மேல நீங்க நடத்தக்கூடிய தாக்குதல்களை நிறுத்துங்க, நாங்க மொத்தமாக நிறுத்துகிறோம் என்று அறிவித்திருந்த நிலையில தான் இன்றைக்கு சொல்லி வச்சதை போல எதிர்பார்த்த தாக்குதல் நடத்த. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலும் காசாவை ஒட்டி சர்வதேச அளவிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். பாலஸ்தீனத்தின் காசா மீதான இஸ்ரேலுடைய முற்றுகை தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 578வது நாளாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது. குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திதான், யமனுடைய ஹூத்திகள் படைப்பிரிவை இலக்கு வைத்து ஹுதைதா துறைமுகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் நமக்கு தெரியும். நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஹூத்திகள் நடத்தியிருந்த தாக்குதல் உச்சகட்ட தாக்குதலாக மாறியிருந்தது. இஸ்ரேல் கனவிலும் நினைக்காத ஒரு தாக்குதல். அது காரணம் என்னன்னு சொன்னா, பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய தேட் எங்களிடம் இருக்கிறது என்று அவர்கள் மார்தட்டி கொண்டிருந்தார்கள். அயன்டோம் மாதிரி தேட் என்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அந்த சிஸ்டம் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா சொன்னது மட்டுமல்லாம, ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருக்கிற போது 6-7 மாதங்களுக்கு முன்பதாகவே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த சிஸ்டத்துல 2 முக்கியமான சிஸ்டங்களை இஸ்ரேலுக்கு அவங்க கொடுத்திருந்தாங்க. ஒரு சிஸ்டத்தை இயக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட போர்சஸ் தேவைங்கிற நிலையில அமெரிக்கா அந்த போர்சஸையும் கொடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு அதுக்கு தேவையான பயிற்சிகளையும் வழங்கி வருகிறது. இந்த நிலையில தான் நேற்று நடத்தப்பட்ட ஹூத்திகளுடைய இஸ்ரேலுடைய டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய சர்வதேச பென்குரியன் விமான நிலையத்தின் மீதான தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டது. தேர்டாலேயோ அல்லது அயன்டோமாலேயோ ஏரோ சிஸ்டத்தினாலேயோ அதை தடுக்க முடியாம போயிடுச்சு. எனவே உடனடியாக நாங்கள் அதற்கு யமன் மீது பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகள் நேற்று வெளியிட்டிருந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக எங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்பது நமக்கு தெரியும். எங்கள் மேல அட்டாக் பண்ணுவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களை நீங்க தாக்குவீங்க என்று தெரிஞ்சுதான் நாங்க உங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வருகிற இழப்புகளை நாங்கள் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்கள் மீதான உங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பாலஸ்டைன் மேல நீங்க நடத்தக்கூடிய தாக்குதல்களை நிறுத்துங்க, நாங்க மொத்தமாக நிறுத்துகிறோம் என்று அறிவித்திருந்த நிலையில தான் இன்றைக்கு சொல்லி வச்சதை போல எதிர்பார்த்த தாக்குதல் நடத்த. அதிலும் குறிப்பாக ஹுதைதா துறைமுகத்தின் மீது தான் நடத்தியிருக்கிறாங்க. ஹுதைதா துறைமுகம்ங்கிறது யமனுடைய இதயம் மாதிரி உள்ளது. தொடர்ந்து நடத்தின எல்லா தாக்குதலையும் பாருங்க, இஸ்ரேல் எங்க நடத்தும் என்று கேட்டால் ஹுதைதா துறைமுகத்தின் மீது தான் நடத்துவார்கள். சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் பிரகாரம் இஸ்ரேல் ஹயோம் செய்தி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள்ல சற்று முன்னால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல், ஹூத்திகள் மீதான தாக்குதல், கிட்டத்தட்ட 30 போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலே F-35 விமானங்களும் அடக்கம், F-16 வகையான விமானங்களும் அடக்கமாக இருக்கிறது. மொத்தம் 30 விமானங்கள் சென்றுதான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதிலே ஹுதைதா துறைமுகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 8 அலைகளாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில 30க்கும் மேற்பட்ட குண்டுகளை நாங்கள் ஹுதைதா துறைமுகத்தின் மீது வீசி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான தாக்குதல் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சின்ன தாக்குதல் எல்லாம் கிடையாது, ஃபார்மாலிட்டிக்கு அடிச்ச அடியெல்லாம் கிடையாது. மிக கடுமையான தாக்குதல். ஹுதைதா துறைமுகத்தினுடைய பல பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதுல எல்லாம் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நீங்களே சென்று தற்போது நேரடியாக லைவாகவே அந்த செய்திகளை
பார்க்க முடியும். இருந்தாலும் இது ஒன்றும் யமனிகள் எதிர்பார்க்காத தாக்குதல் கிடையாது. நேற்றே சொல்லிட்டாங்க, எங்க மேல நீங்க அட்டாக் பண்ணுவீங்க, பண்ணினாலும் நாங்க உங்களுக்கு ரிப்பீட் தாக்குதல் நடத்துவோம் என்று சொன்ன அடிப்படையில தான் இன்றைக்கு இஸ்ரேல் இந்த அநியாயகரமான தாக்குதலை சற்று முன்னால் நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இந்த தாக்குதலுக்கு முன்பதாக இஸ்ரேல் தொடர்பாக இன்னும் ஒரு கோபத்தை இஸ்ரேலுக்கு தூண்டும் விதமாக யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார்கள். அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், இஸ்ரேலுடைய வான்பரப்பை முற்றுகையிடுவோம் என்பதுதான் அந்த அறிவிப்பு. அதுதான் இந்த அதிர்ச்சிக்கே காரணம். எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிபிசியா இருக்கலாம், சர்வதேச எந்த ஊடகங்களாக இருந்தாலும் ஹுதைதா மேல போய் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினது செய்தி அல்ல. எது மெயின் செய்தியாக இப்ப வந்திருக்குன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய வான்பரப்பை நாங்கள் இலக்கு வைப்போம், வான்பரப்பை நாங்க மூடுகிறோம் என்று சொல்லி யமன்ல இருந்து ஹூதிகள் அறிவிக்கிறாங்க. 2020 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடியவங்க இஸ்ரேல் மேல எந்த விமானமும் பறக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. குறிப்பா பென்குரியன் விமான நிலையத்துல எந்த இன்டர்நேஷனல் பிளைட்டும் வந்து இறங்கக்கூடாது. இறங்கினா உங்க பிளைட்டுக்கு ஏதாவது நடந்தா எங்க கிட்ட நீங்க குற்றம் சாட்டக்கூடாது, முன்கூட்டியே அறிவிச்சிட்டோம். பென்குரியன் விமான நிலையம் வரைக்கும் தாக்கிய எங்களுக்கு உங்களுடைய விமானங்கள் மீதும் தாக்குவது மிக மிக சுலபமானது. எனவே எக்காரணம் கொண்டும் சர்வதேச விமானங்கள் அங்கே வரக்கூடாது என்று சொல்லி பென்குரியன் விமான நிலையத்தின் மீது நாங்கள் தொடர் தாக்குதலை நடத்தி இருக்கிறோம். இஸ்ரேலுடைய விமான தளங்கள்ல நீங்க எங்க இறங்கினாலும் எங்களுடைய தாக்குதல் தொடரும் என்கிற ஒரு பயங்கரமான அதிரடி அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அவங்க தாக்கலாம் மாட்டாங்க, இஸ்ரேல் பாதுகாத்திரும் என்றெல்லாம் எந்த சர்வதேச நாடும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பென்குரியன் மேல அட்டாக் பண்ணது உலகமே பார்த்துருச்சு. தேடால தடுக்க முடியல, ஏரோ சிஸ்டத்தால தடுக்க முடியல, அயன்டோமால தடுக்க முடியல என்கிற நிலையில இனிமேல் எந்த சர்வதேச நாடுகளும் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. இஸ்ரேலுடைய லட்சணம் சர்வதேச அளவில் மிக தெளிவாக தெரிய வந்து விட்டது. அரபு நாடுகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், குறிப்பாக காசாவை பாதுகாக்கிற பணியில் மும்முரமாக இருப்போம் என்று ஹவுத்திகள் தன்னுடைய அந்த அறிக்கையில சொல்லியிருப்பது மட்டுமல்லாம, காசாவுக்கு ஆதரவான ஹூத்திகள் படையினுடைய இந்த தாக்குதல்கள் எங்களுக்கு மிகவும் உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் நாங்கள் இதனை பாராட்டுகிறோம். தொடர்ந்து உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய இந்த முயற்சி தான் இவ்வளவு பெரிய அநியாயத்தை தடுப்பதற்கு வழியாக அமைகிறது என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில சொல்லியிருப்பது மட்டுமல்லாம, அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய விமான தளங்களை தாக்குவோம் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த தாக்குதல் தொடர்பான அறிவிப்புக்கு நாங்கள் உங்களுக்கு பாராட்டுகிறோம், ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். யமன் மக்கள் எங்கள் மீது செலுத்துகிற அன்பு ரொம்ப பாராட்டுக்குரியது என்று சொல்லி ரொம்ப சிலாகிச்சு இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்கன்னா, அரபு நாடுகள் எல்லாம் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது, அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது எந்த நாடாக இருந்தாலும் அறிக்கை போர் தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நெஜ போரை நடத்துறது யாருன்னு சொன்னா தற்போது யமன் தான் நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே யமனை பாராட்டி இந்த அறிக்கையை சற்று நேரத்துக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சற்று நேரத்துக்கு முன்பதாக இதெல்லாமே பிரேக்கிங்காக வரக்கூடிய செய்திகள். அதுல இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, டெல் அவிவ் போகிற அனைத்து விமானங்களையும் தாங்கள் ரத்து செய்வதாக ஏர் யூரோப்பா சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று 2 சர்வதேச விமான நிறுவனங்கள் அறிவிச்சிட்டாங்க. இப்ப வெளியா இருக்கக்கூடிய தகவல் தான் ஏர் யூரோப்பாங்கிறது யூரோப்ல இருக்கக்கூடிய மிக பிரபலமான மிக முக்கியமான ஒரு விமான நிறுவனம். அவங்க என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா, நாங்க வந்து டெல் அவிவுக்கு பென்குரியன் விமான நிலையத்துக்கு செல்லுகிற அனைத்து விமானங்களையும் ரத்து செய்கிறோம், இனிமே நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கக்கூடிய நேரத்துல தான் இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால நிறைய இஸ்ரேலியர்கள் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கிறார்கள். உள்நாட்டுக்குள்ள போக முடியல, எந்த பிளைட்டும் போக மாட்டான்ல, எவனுமே போறதுக்கு பயப்படுறான். எனவே பெரும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு காசா மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் இதுவரைக்கும் 11 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கும் போது நெத்தன்யாகு இந்த யமன் மீதான தாக்குதலுக்கு முன்பதாக ஒரு அறிவித்தல் விடுத்திருந்தார். அதுல என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்க காசா மீதான தாக்குதல்களை விரிவுபடுத்துகிறோம் என்று சொல்றாரு. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வரை இருக்கிறாரு, வருகிறவர் இஸ்ரேலுக்கும் போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுது. இஸ்ரேலுக்கு போறதாக அவர் அபிஷியலா அறிவிக்கல, சில நேரம் அறிவிக்க கூடும். அவர் வந்து போனதுக்கு பிறகு நாங்கள் காசா மீதான தாக்குதலை விரிவுபடுத்த இருக்கிறோம். விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் எங்களுடைய தாக்குதலால் நாங்கள் முழு காசாவையும் கைப்பற்ற போகிறோம். காசாவை நாங்க தான் வச்சுக்கிற போறோம். காசாவை கைப்பற்றினதுக்கு பிறகு வெஸ்ட் பேங்க் மேல அட்டாக் பண்ணுவோம், வெஸ்ட் பேங்கையும் இஸ்ரேலோடு நாங்கள் இணைக்க இருக்கிறோம் என்கிற அறிவிப்பையும் அவர்கள் விடுத்திருப்பது மட்டுமல்லாமல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, பொத்துவில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செய்து வரக்கூடிய ஏழை மக்களுக்கான வீட்டு திட்டத்தை இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்த 5 வீடுகள் கையளிக்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.
எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒரு ஹோம் டூராகவே அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும், தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும், என்னை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் தொடர்ந்து வாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். கதவு ஜன்னல் மாட்ட வேண்டியிருக்குது. கீழே இந்த பூசுகிற வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. வயரிங் நடந்துருக்கு, நம்ம கம்ப்ளீட் இல்லை. பாத்ரூம் வேலை பெண்டிங்காக இருக்குது. அந்த பாத்ரூம் இதை கட்டுறாங்க, ட்ரைனேஜ் கட்டி கொண்டிருக்கிறாங்க. பாத்ரூம் வேலை நடந்து, கிச்சனில் வேலை பெண்டிங் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் தருகிற சதக்கா தான தர்மங்களை கொண்டுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இறைவனுடைய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வீடு ரொம்ப அழகாக அவங்களுக்கு திருப்திகரமாக வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாத கடைசிக்குள்ள முடிக்கிற பிளான்ல இருக்கிறோம். அல்லாஹ் நாடி மிகச்சிறப்பாக முடியும் என்கிற சந்தோஷமான செய்தியையும் உங்களோட பகிர்ந்து கொள்றோம். வாங்க அடுத்தடுத்த வீடுல பார்ப்போம். இதுதான் நம்முடைய 2வது வீடு கட்டுகிற ட்ரைனேஜ் வேலை நடக்குது. பூசுகிற வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா வீடுல பாஸ் உள்ள போறோம். விட மாட்டீங்கானே பாஸ். இப்போ இதில் அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க? இப்போ அந்த பக்கம் இருக்கு, இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டுக்கு வாசல்? அங்கிட்டு வைப்பீங்களா? அது வெளியேக்கி. ஓகே 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 2 ஓகே. இது 3வது வீடு இதாக இருக்குது. என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ட்ரைனேஜ். இது நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம். என்னன்னு சொன்னால், அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ட்டு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க. மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது. இதுக்கு ஜன்னல் நிலையெல்லாம் வச்சுட்டாங்க. இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சிட்டாங்க. அந்த பட்டை மட்டும்தான் இவருக்கு ஒன்று போடுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். லைனை கொடுத்தாங்கன்னா சரி. கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க, முடிச்சிட்டாங்க. பாத்ரூம் நல்லா பெருசாக தான் இருக்குது. அப்படியே அடுத்த வீட்டுக்கு போமா. இது 3வது வீடு. இதுக்கு உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும். இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் வந்து இறங்கி இருக்குது. இது வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க. 3 குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் 1 குவாலிட்டி. நம்பர் 1 தான் எடுத்துருக்கிறோம். செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை. ஏன்னா அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும், அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில். இது வந்து 4வது இடம். இது பூசுறதுக்குரிய மண் இறக்கியிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க? வேலை எப்படி போகுதா? பாஸ்தான் எங்க ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ்? அது சரி பாஸ். இது எல்லாத்தையும் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் முடிச்சு தாங்க இன்ஷா அல்லாஹ். சார் நல்ல திருப்தியாக இருக்குது. அதான் நான் மக்களுக்குன்னு சொல்லி கொண்டிருக்கேன். அதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இது 5வது ஃபைனல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பின்பகுதியால் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். பாத்ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குது மாஷா அல்லாஹ். மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க, வகலை போடுறாங்க. இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை ஃபௌமி. இது கடைசி வீடு. எப்போ முடியும் இந்த வீடு? முடிஞ்சுது. நமக்கு ஒரு 10 daysல இந்த வீடு கம்ப்ளீட் ஆகும். எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாஸ் சொல்கிறாரு இந்த மாதம் கடைசிக்குள்ளே முடியும். இந்த மாதிரி ஒரு 25-26ஆம் தேதிக்குள்ளே டோட்டலாக வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் செய்கிற மாதிரி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இவர் தான் இங்கேருந்து நம்ம வேலைகள், இவர் அங்கிட்டு கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலைகளை செய்கிறாங்க. ரொம்ப திருப்திகரமாக. நம்ம கொழும்புல இருந்தாலும் நம்மளே இங்கே இருக்கிற மாதிரி, நம்ம ஒரு ஒன்ஸ் a வீக் மாதிரி இங்கே வருவோம். வந்தால் முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்காக செய்கிறதுக்கு. இவங்கெல்லாம் நம்மளோட சகோதரர்கள், இந்த வேலைக்காக நிற்கக்கூடிய சகோதரர்கள்.
எனவே ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும். இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள். இதற்காக இந்த பணிக்காக இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வைப்பிலிட முடியும். வெளிநாடுகளிலிருந்து வைப்பிலிடக்கூடியவர்கள் இதற்கு வைப்பிலிட முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள மறந்து விடாதீர்கள். இந்த தாக்குதலால் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவருடைய வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, பணைய கைதிகள் வருவாங்க வராம இருப்பாங்க, அதை நம்பாதீங்க, நாங்க அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. இது அவர்களுடைய நாட்டுக்குள் பெருத்த ஒரு உணர்வலையை தூண்டி இருக்கிறது. ஏன்னா நீங்க எங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கு ரெடி இல்லை, நீங்க கொள்றதுக்கு தான் ரெடியா இருக்கிறீங்கன்னு சொல்லி நெத்தனியாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பணைய கைதிகளுடைய உறவினர்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு பிரகாரம் இஸ்ரேலுடைய 84% குடிமக்கள் காசாவில் இருந்து கடத்தப்பட்டவர்கள் மீட்கப்பட வாய்ப்பு கிடையாது, அவர்களை மீட்கிற பேரில் நீங்க யுத்தம் செஞ்சு மீட்டு கொண்டு வரலாம் சாத்தியமே கிடையாது என்று சொல்லியும் இன்றைக்கு அந்த கருத்து கணிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, யமனுடைய மக்கள் அவர்கள் விரும்பித்தான் எல்லா முடிவையும் எடுக்கிறார்கள், நாங்க இந்த முடிவையும் எடுக்கல. யமனுடைய மக்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, காசா மக்களை ஆதரிப்பதாக இருந்தாலும் சரி, அவருடைய சொந்த முடிவு, அது எங்க முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க. உண்மையில யார முடிவுங்கிறது உலகத்துக்கு எதிரியான எவிடன்ஸ் கிடையாது என்கிற நிலையில தான் ஈரான் இந்த அறிவித்தலை அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஈரானுடைய எந்த விதமான அறிவுறுத்தலும் இல்லாமல் இஸ்ரேலுடைய விமான பரப்பை நாங்கள் மூடுகிறோம், இஸ்ரேலுக்குள்ள எந்த பிளைட்டும் வரக்கூடாதுங்கிற இந்த எச்சரிக்கையை யமனிகள் வெளியிட மாட்டாங்க. எனவே அவர்கள் இந்த அறிவிப்பை விடுத்ததிலிருந்து என்ன தெரியுது என்று சொன்னா, மிக தெளிவாக ஈரான் அவர்களுக்குரிய வழிகாட்டல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா பகுதியில் ஒரு ராணுவ சர்ஜென்ட் கொல்லப்பட்டிருப்பதான செய்தியை இஸ்ரேல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு பொய்யான செய்தி, அவர் ஒரு ஆள் கொல்லப்படலை. இன்றைக்கு நடந்த தாக்குதலை பொறுத்தவரை காசாவுக்குள்ள கான் யூனிஸ் பகுதிகளில் ஒரு பதுங்கு குழிக்குள்ள இருந்து வெளியே வந்த பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஷெல் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று மெஷின் கன் தாக்குதல்களை நடத்தி இருப்பதான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இது ஒரு சிக்கலான தாக்குதல் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்துத்தான் எங்களுடைய தாக்குதல் தொடர்ந்தது. நிறைய இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்களை கொன்று குவித்தோம். அதே போன்று நிறைய பேர் படுகாயமடைந்தார்கள். ஒரு பெரிய பட்டாலியனை எதிர்த்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது மட்டுமல்லாமல் கான் யூனிஸினுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலையும் எங்களையும் பிரிக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அதுல 105 கலீஃபர் வகையான யாசின் குண்டுகளையும் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம், ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, 2 இஸ்ரேலிய டேங்குகள் மெர்காவா டேங்குகளை நாங்கள் அளித்திருக்கிறோம், அதே நேரத்தில் ஒரு புல்டோசரையும் குறிவைத்து அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், இன்றைக்கு யமன் மேல தனியாக அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற நேரத்தில் இறுதியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் டர்க்கியினுடைய அதிபர் அர்துகான் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதுல என்ன சொல்றாருன்னா, நான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போடு பேச்சுவார்த்தை நடத்தினேன், அந்த பேச்சுவார்த்தை காசாவினுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், அந்த மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்க செய்யணும் என்கிற பேச்சுவார்த்தை தான் தொலைபேசியில நாங்க பேசியிருக்கிறோம், அது ஒரு முன்னேற்றகரமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறாரு. இது நமக்கெல்லாம் தெரியும். இது அவர் எதுக்காக சொல்றாரு, அவர் யாருங்கிறதெல்லாம் உலகத்துக்கே இப்ப தெரிஞ்சு போச்சு. எதுக்காக நம்ம இந்த இடத்துக்கு சொல்ல வர்றோம்னு சொன்னா, அந்த அர்துகான் வந்துருவாரு கிழிச்சிருவாரு யாரெல்லாம் நினைச்சோம்னு சொன்னா அது பொய்யான ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அவர் எதுவுமே செய்ய போறது கிடையாது. முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய ஒரு அடிமையாக அவர் செயல்படுறது மட்டுமல்லாம, நமக்கு தெரியும் இப்ப இந்த சிரியாவில் நடக்கக்கூடிய விஷயம், சிரியாவினுடைய இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி இருந்தது முழுவதுமாக அர்துகானும் அவருடைய டர்க்கியினுடைய போர்சஸும். இப்ப நிலைமை எப்படின்னு கேட்டா, இஸ்ரேல் உள்ள புகுந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறான், பல இடங்கள்ல சிரியாவில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அர்துகான் வாய் மூடி இருக்கிறார். அவர் யாரை வச்சு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கினாரோ அந்த குரூப்பும் வாய் மூடிக்கிட்டு இருக்குதே தவிர, இதுக்கு முன்பதாக அசாத் நிறைய அநியாயங்களை செய்தார், அவருடைய ஆட்சி மாற்றப்பட வேண்டும்ங்கிறதுல நம்ம எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதை பொதுமக்களே கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் அசாதினுடைய ஆட்சியில
இஸ்ரேல் உள்ள புகுந்து இந்த மாதிரியான காரியங்களை லேசாக செய்ய முடியல. என்னன்னா அசாது மேல கை வச்சிட்டோம்னா வேற சிக்கல் ஏற்படும் என்றெல்லாம் இஸ்ரேல் நினைத்திருந்த நேரத்தில் இப்ப டர்க்கியினுடைய கண்ட்ரோல்ல தான் சிரியா இருக்கிறது. இருந்தாலும் சிரியா மீது தாறுமாறான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துகிறது. அர்துகான் பார்த்து கொண்டு சும்மாதான் இருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் சற்று முன்னால் வந்திருக்கக்கூடிய செய்தி நம்ம ஆரம்பத்தில் விரிவா பார்த்தோம். தற்போதும் ஹுதைதா துறைமுகத்தில் பற்றி எறியக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது அல் ஜசீராவினுடைய அரபு மற்றும் ஆங்கில தொலைக்காட்சிகளையே நேரடியாக பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் அந்த தாக்குதல் ஒன்றும் அவர்களுக்கு பின்னடைவு அல்ல என்பது நமக்கு தெரியும். மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா எங்க மேல அட்டாக் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு தான் அட்டாக் பண்ணாங்க. இன்றைக்கு அவர்கள் சொன்னதற்கு சர்வதேச விமானங்கள் தங்களுடைய பயணங்களை இஸ்ரேல் மீது தடை செய்கின்றன. இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பலத்த பின்னடைவு. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஹூத்திகளை பொறுத்தவரை தொடர்ந்து இஸ்ரேலை தாக்குவோம் என்கிற பகிரங்க அறிவிப்பு விடுத்துட்டாங்க. இது ஹூத்திகளுக்கும் யமனுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தமாக மாற்றம் பெறுகிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரேக்கிங் நியூஸ்கள் வருகிற போது அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதோடு ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலையும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாத அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எந்த நேரத்திலும் சேனலுக்கு எது நடந்தாலும் இன்னொரு மாற்று சேனல் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இணைந்து கொள்ளாத சகோதரர் அதில் இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலையும் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையோடு இந்த இன்றைய அப்டேட்டை நம்ம முடித்துக் கொள்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக துஆ செய்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அநியாயத்துக்கு எதிராக கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் குனூத்து நாசிலாவை ஓதுங்கள் என்கிற கோரிக்கையோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.